வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. TNHRCE இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நிரந்தர பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 100+ வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல் நேர்முக இன்டர்வியூ மூலமாக மட்டுமே எடுக்கிறாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் இதற்கு அப்ளை பண்ணலாம். A to Z டீட்டெயில்ஸை சொல்கிறேன். என்ன கல்வி, என்ன வயது, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், எல்லாமே. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தர, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 92,000 பேர்கிட்ட இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 1000 வேகன்சி வந்திருக்கு. ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸ், எப்போ ஹால் டிக்கெட்டு, எப்போ ரிசல்ட்டு, எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். சொல்லப்போனால் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட்ஸ் கூட நான் அப்டேட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல 2 விதமான பணியிடங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பாருங்கள், வெளியுறவுத்துறை காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற பணியிடங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 109 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, வெளித்துறையில் என்ன அப்படின்னா தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் சீனியர் முடிச்சிருந்துருக்கலாம். இல்லை ஏதோ ஒன்றுத்தில் சீனியர், ஏதோ ஒன்றுத்தில் லோயர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மீன் ஹையர். ஓகே, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கணும். அடுத்து பாருங்கள், காவலர் 70 வேக்கன்சி இருக்குது. அதில் ஆண்களுக்கு 60, பெண்களுக்கு 10 கொடுக்குறாங்க. சம்பளத்தை பாருங்கள், பர்மனண்ட்டான தமிழக அரசு வேலை. ஆரம்பத்தில் 15,000, ரிட்டையர் ஆகிறப்போ 50,000 இருக்கும். இது பேசிக் பே தான். இது எல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு பணியிடத்துக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அதே மாதிரி கூர்கால 2 பேருக்கு எடுக்கிறாங்க. இதுலேயுமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏவலால் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்குது. இதில் 2 வேக்கன்சி. இதுக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி உபகோயில் பெருக்குபவர், கால்நடை பராமரிப்பாளர், உபகோயில் காவலர், இது போன்ற பணியிடங்களும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உள்துறை காலிப்பணியிடங்கள், அதாவது கோயில் தொடர்பான பணியிடங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள், திருமஞ்சனம், இதுக்கெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அந்தந்த இதில் உங்களுக்கு ஓராண்டு படிப்பினை நீங்கள் வந்து பெற்று அதற்கான சான்றிதழ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரிலேட்டடில் உள்ள வேக்கன்சி. அதே மாதிரி தொழில்நுட்ப காலிடங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து மின்னணு மற்றும் தொலை தொடர்பு, ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் EC முடித்தவங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்ஜினியர் வேக்கன்சி. அப்புறம் ப்ளம்பரில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. ITI ப்ளம்பிங் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா 2 years அப்ரண்டிஸ் முடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேவா. ஸோ ப்ளம்பருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம். அதே மாதிரி உதவி மின் பணியாளர். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ITI வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேட் இல்லை வயர்மேன் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து H சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அர்ச்சகர் மற்றும் ஓதுவர், ஸோ இது ரிலேட்டடில் கேட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் முடிச்சுட்டு B.Ed முடிச்சிருக்கணுமா. ஸோ இதுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி தேவார ஆசிரியர், சங்கீத இசை ஆசிரியர், இது போன்ற படிப்புகளுமே இருக்குது. மொத்தமாக 109 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த காலிப்பணிகள் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதன் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்போ இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும். வர February 28 இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, முக்கியமான தகவல் எல்லாமே சொல்லிடுறேன். 18 to 45 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவங்களா மட்டுமே இருக்கணும். நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், இல்லை கடனை தீர்க்க முடியாமல் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அதாவது உங்கள் மேலே எந்த கேஸும் இருந்திருக்கக்கூடாது, நிலுவையிலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உங்கள் மேலே எதுவும் வழக்கு வந்து முடிவு ஆகியிருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி உள்ளவங்களும் இதற்கு தகுதி இல்லை. அதே மாதிரி பாருங்கள், அரசு பதிவு பெற்ற அதிகாரம், அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நன்னடத்தை சான்று கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும். விருப்பம் உள்ளவங்க மல்டிபிள் போஸ்ட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு பதவிக்கு தனித்தனியாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணுமா. விண்ணப்பிக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறவங்க தெளிவாக அவங்க கைப்பட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். அதோடு சேர்த்து கல்வி தகுதிக்குரிய சான்று, கல்விக்கான சான்றிதழோட ஜெராக்ஸு, ஆதார் அப்படி இல்லைனா வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இது போன்ற ஆவணங்களோட ஜெராக்ஸு. ஸோ இந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே கீழே உங்களோட சைனை போட்டிருக்கணும். அதாவது நகல்களை சுய சான்றப்பம் செய்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துருங்க. ஜெராக்ஸ்க்கு கீழே அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சைனை போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், வயதிற்கான சான்றிதழுக்காக டிசி. ஸோ டிசினா டிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இணைக்கணும். கல்வி சான்று, வயது சான்று, உடற்தகுதி சான்று, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெராக்ஸில் கட்டாயம் உங்கள் சைனை போட மறந்துடாதீங்க. பணியில் சேர்றப்போ நீங்கள் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எதுவும் குற்ற நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்றிதழும் நீங்கள் அளிக்கணும். அது வந்து பணியில் சேர்றப்போ தான், அப்ளை பண்ணுறப்போ தேவையில்லை. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பெரிய கவருக்குள்ளே தானங்க வச்சு அனுப்புவோம். அந்த கவருக்கு மேலே நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிடணும். அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு காரணத்துக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பி விட்றாதீங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நேர்முக தேர்வின் அப்போ தான் நீங்கள் கொண்டு வரணும். இப்போதைக்கு ஜெராக்ஸில் உங்கள் சைனை போட்டு அனுப்புனா மட்டும் போதுமானது. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கோயிலில் போய்ட்டு, அந்த திருக்கோயிலில் போய்ட்டு 100 ரூபா செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாமா? தேவையே இல்லை. நீங்கள் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எண்ட்லேயே அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே போதுமானது. ஓகே, அடுத்து பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய கவருக்குள்ளே தானே வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேலே பணியிட வரிசை எண் அப்படின்னு போட்டு எழுதி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த நம்பர் மற்றும் எந்த பணியிடம் அப்படிங்கிறதுக்கான விவரத்தையும் நீங்கள் வந்து எழுதணும். இந்த மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல, ஸோ அதை வந்து நீங்கள் அந்த கவருக்கு மேலே வந்து எழுதிடணும். அடுத்து பச்சை கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் கவருக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, ப்ரௌன் கவர். அதில் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடுங்க. ஓகே, அதே மாதிரி அந்த கவரில் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அதில் 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதி இந்த எம்டி கவரையுமே நீங்கள் அந்த பெரிய கவருக்குள்ளே வச்சு அனுப்பிடுங்க. அதாவது சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையையும் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அவங்க கால் லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த கவர் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஃப்ரம்மில் வந்து அவங்களோட சீலை குத்தி அவங்க வந்து அனுப்பிப்பாங்க. ஓகே, ஸோ இதையுமே இந்த ஒரு எம்டி கவரையுமே நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். எல்லாத்தையும் ஒரு பெரிய கவருக்குள்ளே வச்சு ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸும் 2 அட்ரஸில் இந்த பச்சை கலரில் மென்ஷன் ஆகியிருக்கிற அட்ரஸையும் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். மேலே எந்த பணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் வர February 28க்குள்ளே. இன்கேஸ் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா நீங்கள் நேரில் போயிட்டு இந்த கோயிலில் கூட கொடுத்துட்டு வந்துடலாம். அதையுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டேரெக்டாக வந்து நீங்கள் கைப்பட எழுதி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்களை இணைச்சு அனுப்பிட வேண்டியதான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு, எழுத்து தேர்வு அதெல்லாம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேர்முக தேர்வு அப்படிங்கிறது மட்டும்தான். நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.